இந்த அறைக்குள்ள என்ன இருக்கு? கதவை திறந்தா தானே தெரியும். எனக்கு ரொம்ப பயம். பயப்பட வேண்டியவன் நான் தானே. கதவை தர. உள்ளவா. இதே மாதிரிதான் இடியும் மின்னலும் மழையும் நிறைஞ்ச ஒரு ராத்திரி என்ன ஒரு ஆள் இங்க அழைச்சிட்டு வந்தான். அப்ப இந்த படிக்கிற ஒரு அழகான பொண்ணு பிணமா கிடந்தா. அந்த பெண்ணுடைய முகமும் உன்னுடைய முகமும் ஒரே மாதிரியா இருக்கு. இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நீயா அங்க மாயமா மறைஞ்சு போனேன். இப்ப எனக்கு முன்னாடி இங்க வந்து நிக்கிற. யார் நீ? உண்மையை சொல்லு. யார் நீ? யாரு? ஆனந்த், என்னப்பா அது? அவளை என்ன கேக்குற? என்ன கேட்காதீங்கம்மா. இவ்வளவு கேளுங்க. இந்த பிசாச கேளுங்க. ஆஸ்பத்திரியில, பாழஞ்ச பங்களாவில, சுடுகாட்டுல, இந்த வீட்டுல எல்லா இடத்தையும் என்ன துரத்துக்கிட்டே வராமா இவன். இது என்ன அதிசயமா இருக்கு? இதெல்லாம் எப்படியப்பா நடக்கும்? அம்மா, உங்களுக்கு தெரியாதம்மா, இவன் உங்க மருமக இல்ல. இவன் ஒரு மாயக்காரி. வாழ்வின் ஒளியவதான், சாவின் நிழலவதான். இவருடைய சொரூபத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். இனிமே என்னை ஏமாத்த முடியாது. ஆனந்த், ஆனந்த், என்ன இது? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லம்மா, இல்ல. நான் தெளிஞ்ச அறிவோடு தான் பேசுறேன். உங்களை என்னையும் மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே பைத்தியம் அடிக்கத்தான் இந்த ஜாலக்காரி வந்திருக்கா. ஆனந்த், ஒண்ணு மட்டும் சொல்றேன், இது நம்ப விடம்மா. ஆசைகள் நிறைவேறாம அலைஞ்சு திரிகிற ஆவிகளுக்கு இங்க இடம் இல்லை. நீ என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் நல்லா இருக்கும் நீங்க ஆசைப்பட்டா இவ்வளவு விரட்டி அடிங்க. இந்த வீட்டை விட்டா விரட்டி அடிங்க. அம்மா, அவ போயாச்சா? இன்னும் இங்க இருக்காடா? நாளை காலையில ரயில்ல போறா. என்னங்க, நான் காலையில ஊருக்கு போறேன். அம்மா சொன்னாங்க. இங்கிருந்து நானா விரும்பி போகல. நான் போன பிறகாவது உங்களுக்கு அமைதி கிடைக்குமேனு தான் இப்ப நான் போறேன். அதை இப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? ஆமா, வாழ்க்கையில ரொம்ப பேர் எதிர்காலத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சிலர் மட்டும் பழைய நினைவிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சந்தியா, இந்த வீட்டுல மருமகளா காலடி எடுத்து வைக்கிறப்போ உங்க அன்பு மனைவிய ஆனந்த வாழ்க்கை நடத்துவேன்னு நினைச்சேன். அது நடக்கல. ஆனா இந்த குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக உங்க வெறுப்புக்கு பாத்திரமா இங்கிருந்து போறேன். என்னை பத்தி நினைவு உங்க மனசுல எப்பவாவது வந்தா இந்த அபலையை மன்னிச்சிருக்க. நான் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய வீட்டுல தன்னந்தனியா இருப்பீங்களே தான் கவலைப்படுறேன். ஆனா நான் இங்கிருந்து போனாலும் என் மனசும் ஆத்மாவும் உங்களையே சுத்திக்கிட்டு இருக்கும். நான் உங்களை தனியா விடவே மாட்டேன். நீங்க அழுறீங்களா? இல்லையே. அப்போ இந்த கண்ணீர்
உங்க ஆளுங்கெல்லாம் ரொம்ப ஊர்க்கா சாப்பிடுவாங்களே, ஏன் என் மூஞ்சி எந்நேரம் பார்த்தாலும் அப்படி புளிச்சு போயிருக்கு? அரே நீ மூஞ்சி விட நான் மூஞ்சி நல்லா இருக்கான். இங்க யாரையாவது பாத்தியா? ஒருத்தர் வலிக்கிற. நீ யாரையாவது பாத்தியா? அவனும் பாக்கல, நானும் பாக்கல. ரெண்டு பேருமே இங்க நீங்க நாங்க அரை மணி நேரமா இதே இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோம். யாருமே வந்தீங்க? யாருமே வந்தீங்க? ஆமா. என்ன விஷயம் சார்? ஒண்ணுமில்ல. அரே என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. நான் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய வீட்டுல தன்னந்தனியா இருப்பீங்களே தான் கவலைப்படுறேன். ஆனா நான் இங்கிருந்து போனாலும் என் மனசும் ஆத்மாவும் உங்களையே சுத்திக்கிட்டு இருக்கும். நான் உங்களை தனியா விடவே மாட்டேன். ஆனந்த், 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 ஆனந்த். என்னமா அது? நடக்க கூடாதது நடந்துருச்சு தம்பி. நம்ம சந்தியா போன ரயில் கவர்ந்துருச்சா? என்னது? இதோ பாரு தம்பி, பேப்பர்ல வந்திருக்கு. ரொம்ப பேரை இறந்துட்டாங்களா? நம்ம சந்தியா கேடி என்ன ஆச்சோ என்னவோ தெரியல. ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்தது? சாயங்காலம் 7 மணிக்கு சார். அம்மா, அவ சாகலம்மா. தம்பி, உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். அவ தீர்க்காய்சா இருக்கணும். அவ எப்பவுமே சாக மாட்டாமா. உயிரோடு இருக்கிறவங்க தான் செத்து போவாங்க. ஏற்கனவே செத்து போனவ எப்படி அம்மா மறுபடியும் சாக முடியும்? நீ என்னப்பா சொல்ற? சாயங்காலம் 7 மணிக்கு விபத்து நடந்திருக்கு. ஆனா அவளை ராத்திரி 2 மணிக்கு இங்கு பார்த்தேன். ஏதாவது கனவு கண்டிருப்பீங்க சார். கனவு இல்ல, என் கண்ணாலேயே பார்த்தேன். ஆண்டவன் புண்ணியத்துல உன் வாக்கு பலிக்கட்டும். எதுக்கும் நீ போய் விசாரிச்சுட்டு வாப்பா. நான் போய் விசாரிக்கிறது அர்த்தமே இல்லம்மா. அவ உயிரோட தான் இருக்க. என் மனசு கேட்கலப்பா. நீ போய் எப்படியாவது அவளை கூட்டிக்கிட்டு வந்தா தான் எனக்கு நிம்மதி. புறப்படு, புறப்படு தம்பி, புறப்படு. ஆமாங்க சார், வாங்க போகலாம். உங்க ஆசையை தான் கெடுப்பானே. சின்னம்மா கிடைப்பாங்கன்னு தேடி வந்தோம். அவங்க கிடைக்கல. அவங்க வச்சிருந்த பெட்டி தான் கிடைச்சது. என்ன செய்யுது? வாங்க சார் போலாம். ஆனந்தோட நிலைமையை என் கண்ணால பார்க்க முடியல டாக்டர். ஒண்ணு மேல ஒண்ணு பேரடியா வந்தா அவனால எப்படி தாங்க முடியும்? இந்த சின்ன வயசுல அவனுக்கு எத்தனை சோதனை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால காதலிச்ச ரமா இறந்துட்டான். இந்த துக்கம் அறையிறதுக்குள்ள கல்யாணமாகி மனைவி இறந்துட்டான். இந்த வேதனைகளை எல்லாம் மறக்க ஆனந்த் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போய் தங்கி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிலைமையில எங்க போய்? ஏன் நம்ம மலை பங்களாவில் தங்கிருங்க. உங்களுக்கு துடைக்க வேணும்னா நம்ம லதாவும் கூட கூட்டு போங்களேன். சரிங்க, அப்படியே செய்யலாம். நாளைக்கே புறப்படுவோம்.
என்ன அங்க இருந்து யாரோ பாதம் பாதம்னு கூப்பிடுறாங்க? எங்க தாமரை நீ கூப்பிடு. பாத்தீங்களா அம்மா? என்னடா அது? இந்த பங்களாவில மனுஷங்களே இல்லம்மா, பேய் பிசாசு குடி இருக்குது. தேயமில்ல பிசாசும் இல்ல, நீ சும்மா இரு. ஏய் இங்க இல்லம்மா, நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கலாம்ல. அதுக்கு என்ன பெட்டியா படுக்கையா இல்ல ரயிலுக்கு டிக்கெட் வாங்க போதா? நமக்கு முன்னாடியே காத்தோட காத்தா இங்க வந்திருக்கலாம்ல. சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் பேய் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு. உன்னை பார்த்தா பேய் மாதிரி இருக்கு. சரி சரி சும்மா இருங்க, வாங்கம்மா போலாம். வாணி முத்தையா, 18ஆம் படி கருப்பையா, இந்த மலையை விட்டு போற வரைக்கும் என்ன காப்பாத்தையா. ஏன் அப்படி கத்துற? கருங்குரங்கு மாதிரி வந்து எதுக்கு நின்றுட்டு இருந்தா கத்தாம என்னையா செய்யுது? பேசினதுக்கு அப்புறமா மனுஷன்னு தெரியுது. யாரு நீ? நான் இந்த வீட்டு கால்காரன், ஆடிய பாதம். நீதான் ஆடிய பாதமா? ஆடினது போதும், பாதம் இருக்கா காமி? ஏன் இல்ல பேய் பிசாசுகளுக்கு பாதம் இருக்காருப்பாங்க, உனக்கு இருக்கு. பேய்னா உனக்கு ரொம்ப பயமா? எனக்கு பயம் இல்லையா? ஏன் பயம்? ஏன் இந்த ஊர்ல பேய் ரொம்ப அதிகமா? இந்த ஊர்ல பேய் தான் மெஜாரிட்டி, ஜனங்க எல்லாம் மைனாரிட்டி. அதோ தெரியுதே மரம், அதுதான் புள்ளிவாப் சாட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த பங்களாவில அதனுடைய அக்கா காட்டேரி, அந்த 3வது பங்களாவில கருப்பு, அதாவது காட்டேரியினுடைய ஒண்ணு விட்டு அக்கா மகளுடைய பேத்தியது. நிறுத்திய பேய்களுக்குள்ள சொந்தக்காரங்களா? இல்லையா? அது ஜனங்கள் மாதிரி தானே, அவங்க பரம்பரையும் இங்கதான் குடியிருக்கு. அப்ப அந்த பங்களாவில எல்லாம் நாய்கள் ஜாக்கிரதுன்னு போடு போடுறதுக்கு பதிலா பேய்கள் ஜாக்கிரதுன்னு போடு போடணுமா? கரெக்ட். ஏய்யா, பேய்கள் எல்லாம் எத்தனை மணிக்கு நடமாடும்? ராத்திரி 12 மணிக்கு தான். 12 மணிக்கு? ஆமா, நடு ராத்திரி 12 மணி அடிச்சுதான் பார்க்கணுமே அவங்க ஆட்டத்தையும் பாட்டத்தையும். ஏங்க அப்பங்கப்பா வந்துட்டேன், விஷயத்த வந்து அப்புறம் சொல்றேன். 12 மணிக்கு பேய்கள்லாம் ஆடு பாடு நடமாடு.